அனைவருக்கும் வணக்கம் டீச்சர். தர்மபுரி ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களின் போட்டித் தேர்வுக்கான இணையவழி வகுப்பு அழகு 2ல நேஷனல் இன்டகிரேஷன் தேசிய ஒருமைப்பாடு அப்படிங்கிற இந்த டாபிக்ல நம்ம 2வது டெஸ்ட்டை மீட் பண்ண போறோம். ஆல்ரெடி ஒரு யூனிட்டுக்கான டெஸ்ட்டை முடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த 2வது டெஸ்ட்ல தேசிய ஒருமைப்பாடு அப்படிங்கிற இந்த 2வது டெஸ்ட்ல என்னென்ன சப் டாபிக்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ப்ரிப்பரேஷன் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாள், இன்றும் நாளையும் 8ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் வழக்கம் போல நீங்க 2 நாள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. டெஸ்ட்டை 10ஆம் தேதி மீட் பண்ண போறோம். உங்களுக்கான அந்த காணொலிகள் கிளாஸ் லைவ் கிளாஸஸ் வந்து அந்த கிளாஸ் டூரேஷன் 1 மணி நேரம் 43 நிமிடம் 4 வினாடிகள் வந்து இந்த டெஸ்ட்டுக்கான கிளாஸஸ் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்க இந்த வெப்சைட்ல போய் பார்த்துக்கலாம். www.stargeniusacademy.comல போயிட்டு உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டை பயன்படுத்தி இந்த கிளாஸை பார்த்துட்டு 2 நாள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம கொடுத்த ஸ்டடி மெட்டீரியலையும் ஒரு முறை கோத்ரூ பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல் பிளஸ் புத்தகங்கள் இவை எல்லாத்தையும் ஒரு சேர படிச்சிருங்க. படிச்சுட்டு 10ஆம் தேதி டெஸ்ட்டுக்கு வர போறோம். ரைட். இப்போ டெஸ்ட் நம்பர் 2 அதுல என்ன சப் டாபிக்கை மையப்படுத்தி இந்த தேர்வை எதிர்கொள்ள போறோம். 3 சப் டாபிக். ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் 1ல ஹெல்த் எஜுகேஷன்ல அப் டு கம்யூனிகபிள் டிசீஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி அப்படியே எடுக்கிறோம். ஸோ டெஸ்ட் 2வோட சப் டாபிக்ல மீண்டும் ஒரு முறை ஹெல்த் எஜுகேஷனே வரப்போகுது. ஸோ அப்போ அந்த ஹெல்த் எஜுகேஷனோட தொடர்ச்சி நோய்களும் நோய் பரவக்கூடிய முறைகளும் அந்த டாபிக்கும் எடுக்க போறோம். 2வது சப் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, பீஸ் எஜுகேஷன் அமைதி கல்வி அப்படின்னு ஒன்று இருக்கு. இது 2வது சப் டாபிக். 3வது டாபிக்கை பொறுத்தவரையில பாப்புலேஷன் எஜுகேஷன் மக்கள் தொகை கல்வி. இந்த 3 தலைப்புகள் கீழே 10ஆம் தேதி இந்த டெஸ்ட் எதிர்கொள்ள போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஹெல்த் எஜுகேஷன்ல நிறைய விஷயங்களை உங்களுக்கு முந்தின காணொலிகளை முந்தின வகுப்புகள்ல பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து இப்போ வந்து கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல சில வருடங்கள் கொடுத்துருக்கோம். இது நான் ரொம்ப டீப்பாலாம் கொடுக்கல, சும்மா ஒரு கீ பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த பகுதிகளை மட்டும் மெட்டீரியல் ஆக்சுவலி இது எல்லாமே வச்சிருக்கிறோம். இது எல்லாமே நீங்க தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. இப்போ மஸ்கிட்டோ அப்படின்னு கொடுத்துருக்கோம், கொசுனால பரவக்கூடிய நோய்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. இப்போ அந்த கலெக்ஷனை எடுங்க. அப்புறம் பெலேரியா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம், அதை தேடி கண்டுபிடிச்சி அதுக்குண்டான விஷயங்களை முன்னிடுங்க. அப்புறம் மலேரியா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், மலேரியா வாஸ் காஸ்ட் பை நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல அதை பேசியிருந்தோம். மலேரியா வாஸ் காஸ்ட் பை பிளாஸ்மோடியம் அனாப்ளஸ் ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் அதெல்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ காஸ்ட் பை அப்படின்னா பிளாஸ்மோடியம், இட் வாஸ் ஸ்ப்ரெட்டட் பை அப்படின்னா அனாப்ளஸ் அலைஸ் இந்த ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். அது ஒரு முக்கியமான கொஸ்டினாவும் இந்த பகுதியில் எடுத்திருந்தோம். ஸோ அப்போ மஸ்கிட்டோ, ஃபெலேரியா, மலேரியா, எல்லோ ஃபீவர் மஞ்சள் காமாலை நோய் இதை பற்றின விவரங்களை திரட்டுங்க. நான் இந்த கீவேர்டுக்கெல்லாம் நீங்கள் நிறைய பாயிண்ட் எடுக்கணும். அண்ட் தென் டெங்கு, ஜிகா வைரஸ், பிளேக் நோய். இப்போ பிளேக் நோய் பாருங்க, இது நிறைய டிஆர்பிகள் இதையும் கேட்டிருக்காங்க. பிளேக் நோய், பிளேக் நோயை வந்து தண்ணீரில் பரப்பக்கூடியது எது, தரையில் பரப்பக்கூடியது எது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பிளேக் நோயை பொறுத்தவரை தரையில வந்து எலி மூலமா பரவும், தண்ணீர்ல வந்து தெள்ளுப்பூச்சி மூலமா பரவும். அந்த தகவல் எல்லாமே டிஆர்பில கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இந்த கீவேர்ட்லயே 2 கொஸ்டின் வந்திருக்கு. மலேரியா வாஸ் காஸ்ட் பை அண்ட் மலேரியா வாஸ் ஸ்ப்ரெட்டட் பை, ரெண்டும் டிஆர்பி கேள்வி. அதே போல பிளேக் இது ஒண்ணுங்க, தரையில எதன் வாயிலாக பரவுகிறது, தண்ணீரில் எதன் வாயிலாக பரவுகிறது, இது ரெண்டுமே டிஆர்பி கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின். அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்புறம் என்செபாலிட்டிஸ் ஆனைக்கால் நோய் அப்படிங்கிற விஷயங்களை தேர்ந்தெடுத்து படிங்க. பிளே தெள்ளுப்பூச்சி, ஹவுஸ் பிளே வீட்டுல நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய அந்த வீட்டு ஈ, சாண்ட் பிளே மணல் ஈ. ஆக்சுவலி மணல் ஈ ஒரு முக்கியமான கான்செப்ட், காசாகர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்க எடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மீசல்ஸ் தட்டம்மை நோய். அப்புறம் காலரா, காலராங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் டிஆர்பில கேட்டது தான். காலரா விப்ரியோ பாக்டீரியா அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியாவால அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு நோய்னு சொல்றோம். மெட்ராஸை இது ஒரு வைரஸ் டிசீஸ். சென்னை கண் நோய். அப்புறம் சிக்கன் பாக்ஸ். சிக்கன் பாக்ஸ் ஆல்சோ நமக்கு டிஆர்பில கேட்ட ஒரு கேள்விதான், சின்னம்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. அது எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, சிக்கன் பாக்ஸ் உடலில் நீடிக்கும் கால அளவு, இது வந்ததுன்னா எத்தனை வாரங்கள் நம்ம உடல்ல இருக்கும் சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் தென் டிப்தீரியா தொண்டை அலர்ஜி, எய்ட்ஸ் வைரஸ் நோய்னு சொல்றோம். அக்வைர்டு இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம், பெறப்பட்ட நோய் எதிர்ப்பு குறை சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எய்ட்ஸை பத்தின இன்ஃபர்மேஷனை தேடி படிங்க. ஸோ இங்க கொடுத்துங்கிற எல்லாமே ஜஸ்ட் நம்ம வந்து அதனுடைய தொடர்ச்சி, கம்யூனிகபிள் டிசீஸோட தொடர்ச்சி. அதுக்கு முன்னாடி விட்டமின் பார்த்தோம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லிச்சுன்னு பார்த்துருந்தோம். சுகாதாரமா இருக்க உலக சுகாதார மையம் ஜெனிவாவை தலைமையிடமாக கொண்டு 1948ல அது பிரயம் பண்ணாங்க. 1974ல
வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு 3 அப்ஜெக்டிவ்ஸை கொடுத்தது. குட் ஹேபிட், ஃபுட் ஹேபிட், பிசிக்கல் எக்ஸசைஸ். நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கணும், நல்ல உணவு பழக்கம் இருக்கணும், உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நமக்கு கொடுத்த ஒரு முக்கியமான சாராம்சம். அதே போல டீச்சர் பீப்புள் ரேஷியோ சொல்ற மாதிரி இந்த டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம், டிபிஆர், டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ. அப்போ எத்தனை நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஒரு நோயாளிகளுக்கு 1000 ஒரு டாக்டர் இருந்தாங்கன்னா 1000 நோயாளிகள் அப்படின்னு சொல்றோம். அப்போ டிபிஆர் ரேஷியோன்னு கேட்கும்போது 1:1000ங்கிற ரேஷியோவில் இப்போ இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஹெல்த் எஜுகேஷன்ல குறிப்பா அந்த கடைசி பகுதி மட்டும்தான் நம்ம இந்த டெஸ்ட் நம்பர் 2க்கு கொண்டு வந்திருக்கோம். கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படிங்கிற தலைப்புகள்ல நான் இங்க கொடுத்துருக்கூடிய இந்த ஒட்டுமொத்த விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதுக்கு டெப்தா போய் மெட்டீரியல் கொடுத்துருக்கிற விஷயங்கள் மெட்டீரியல் கோத்ரோ பண்ணுங்க. நம்முடைய இந்த 1 hour 43 minutes கிளாஸ்லயும் இதுக்கான முன்னெடுப்புகள் அங்க செஞ்சிருப்போம். அதையும் பாருங்க. இது போக வேற விஷயங்களும் அங்க பதிவு பண்ணியிருந்தா அதையும் நீங்க இன்ட் எடுத்துக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. அண்ட் தென் பாருங்க நெக்ஸ்ட் பீஸ் எஜுகேஷன், அமைதி கல்வி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்ப அமைதி கல்வி அப்படிங்கிறது என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை, அது போர் பற்றிய எண்ணங்கள் மக்கள் மனதில் அதிகமாக இப்ப இருக்கிறதுனால அதை தடுக்கக்கூடிய ஒரு அரணாகத்தான் அமைதி கல்வியை நாம போதிக்கணும் அப்படின்னு சொல்லி யுனெஸ்கோவோட முகப்புரையிலே வச்சிருக்காங்க. போர் பற்றிய எண்ணங்கள் மக்கள் மனதில் அதிகமாக தோன்றுவதால் அதனை தடுக்கும் இயற்கை அரணாக அமைதி கல்வி போதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது யுனெஸ்கோவோட முகப்புரையில் இருக்கிறது. அப்ப அதற்கான அமைதி கல்வி கூட்டங்கள் எல்லாம் நடத்துறாங்க. இது ரெண்டுமே ஃபேமஸான டிஆர்பி கேட்ட கொஸ்டின் தான். இது அமைதி கல்வி கூட்டம் உலக அளவுல எங்க நடத்துனாங்க, அமைதி கல்வி கூட்டம் இந்திய அளவுல எங்க நடத்துனாங்க, இது ரெண்டுமே டிஆர்பி கேட்ட ஒரு வினா. 1983 அக்டோபர் திங்கள் அன்று உலக அளவுல பிரேக் அப்படிங்கிற இடத்துலயும் இந்தியாவில பிரயாகை அப்படிங்கிற இடத்துலயும் அமைதி கல்விக்கான கூட்டம் நடத்துறாங்க. அதே போல அமைதி கல்விக்கு பாடுபடக்கூடிய அமைப்பு வந்து உலக ஆசிரியர் கூட்டணி அப்படிங்கிறாங்க. வேர்ல்டு டீச்சர் ஃபெடரேஷன் அவங்க தான் வந்து உலக அமைதி கல்விக்காக பாடுபடக்கூடிய மிக முக்கியமான அமைப்பு. இது ஒரு சின்ன டாபிக், அவ்வளவுதான். அதிகப்படியா இதை ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஒரு 15ல இருந்து 20 நிமிஷத்துக்குள்ள இந்த பீஸ் எஜுகேஷனை முடிச்சிடலாம். ஆனா அந்த பீஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது மக்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த போர் குணத்தை தவிர்க்கணும், வன்முறைகளை நீக்கணும் அப்படிங்கிறதுனால யுனெஸ்கோ அதுக்கான ஒரு முகப்பிரியா இதை பிரேம் பண்ணியிருப்பாங்க. இது 2வது கண்டென்ட் வச்சிருக்கோம். 3வது கண்டென்ட் பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் எஜுகேஷன், மக்கள் தொகை கல்வி. மக்கள் தொகையை பத்தி படிக்கிற அந்த படிப்புக்கு பேரு டெமோகிராபி அப்படின்னு சொல்லி ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு வினா. அப்ப அது கேட்கலாம். இந்த ஸ்டடி ஆஃப் பாப்புலேஷன் இஸ் கால்டு டேஸ் அப்படின்னு கேட்டா டெமோகிராபி அப்படின்னு கொடுங்க. அப்ப இதுல என்ன, இப்போ எப்படி பாப்புலேஷன் எஜுகேஷன்ல நிறைய அம்சங்களை நிறைய திட்டங்கள் தீட்டியிருக்காங்க. இதுல வெற்றி பெற்ற திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது குடும்ப கட்டுப்பாடு திட்டம், ஆபரேஷன் என்லைட்மெண்ட், இதெல்லாம் வெற்றி பெற்ற திட்டமா அறிவிக்கிறாங்க. சக்சஸ் ஆயிட்டோம் அப்படிங்கிறோம். குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அப்ப எந்த 5 ஆண்டு திட்டத்துல ஃபேமிலி பிளானிங் கொண்டு வராங்க, அந்த மாதிரி கேள்வி எல்லாம் தேடி தேடி படிங்க. அதே பட்சத்துல growth ரேட்னு ஒண்ணு சொல்றோம், வளர்ச்சி வீதம் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு நாட்டோட மக்கள் தொகை வச்சுக்கிட்டு அதனுடைய வளர்ச்சி வீதத்தை எப்படி, growth ரேட்டை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல பர்த் ரேட் தெரியணும். அப்ப பர்த் ரேட்டுக்குன்னே ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க. அதாவது பர்த் ரேட்னா எவ்வளவு குழந்தைகள் பிறந்தாங்க, அந்த ஆண்டோட மிட் இயர்ல இருந்த பாப்புலேஷன் எவ்வளவு இன்ட்டு 1000 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பர்த் ரேட் கிடைச்சிடும். எல்லாம் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். டெத் ரேட் அப்படிங்கிறது அதே மாதிரி அந்த ஆண்டுல இறந்தவர்களின் எண்ணிக்கை, டெத் எவ்வளவுன்னு பார்க்கணும், நம்பர் ஆஃப் டெத் பை அந்த மிட் இயர்ல இருந்த பாப்புலேஷனோட எண்ணிக்கை இன்ட்டு 1000 போட்டீங்கன்னா டெத் ரேட் கிடைச்சிடும். அப்போ பர்த் ரேட்ல இருந்து டெத் ரேட்டை சப்ராக்ட் பண்ணணும். அதே போல எமிக்ரேஷன், மைக்ரேஷன்னா புலம்பெயர்ந்து போறது, நம் நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு போறது, மைக்ரேட் ஆகி போறது. எமிக்ரேஷன்னா உள்ள வர்றது. அப்போ உள்ள வந்தா ஆட் பண்ணுங்க, வெளியே போனா கழிச்சிருங்க. அதனாலதான் பிளஸ் ஆர் மைனஸ் எமிக்ரேஷன் அண்ட் மைக்ரேஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்ப செப்பரேட்டா பர்த் ரேட்டை கண்டுபிடிக்கணும், செப்பரேட்டா டெத் ரேட்டை கண்டுபிடிக்கணும், செப்பரேட்டா எமிக்ரேஷனை கண்டுபிடிக்கணும், செப்பரேட்டா மைக்ரேஷனை கண்டுபிடிக்கணும். அதை கொண்டு வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணா ஒரு பெரிய ரிசல்ட்டே நமக்கு கிடைக்கும். இந்த ரிசல்ட்டை வச்சு பல்வேறு எக்ஸாமுகள்ல, பல டிஆர்பிகள்ல, டிஎன்பிசிகள்ல நிறைய தேர்வுகள்ல கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு அப்டிராக்ட் தான் கொடுத்துருக்கிறோம். growth ரேட்டை வச்சுக்கிறோம், நேச்சர் ஆஃப் த பாப்புலேஷன் எப்படி இருக்கு, வளர்ச்சி வீதம் எப்படி இருக்கு, மக்கள் தொகையுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறத கணிக்கிறாங்க. பாருங்க, எப்பவுமே அந்த growth ரேட் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்றோம், சப்ஸ்டிட் பண்ணி ஒரு ஆன்சர் ரிசல்ட்டா கிடைக்கும். அந்த ரிசல்ட் 0 to 1க்குள்ள கிடைச்சா, growth ரேட்டுங்கிறது 0ல ஆரம்பிச்சு 1க்குள்ள ரிசல்ட்டா கிடைச்சதுன்னா மக்கள் தொகை சீராக முன்னேறிட்டு இருக்கு, அந்த நாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு அர்த்தம். அதுவே அடுத்த ஸ்டேஜ் பாருங்க, 1ல ஆரம்பிச்சு 1.5ல ஆன்சர் கிடைச்சதுன்னா பாஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம், வேகமா மக்கள் தொகை முன்னேறிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம்.
அடுத்து பாருங்க இன்னும் ஒரு 5 பாயிண்ட கூட்டியிருக்காங்க. 1.5ல இருந்து 2க்குள்ள ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னா, வெரி ரேப்பிட் மிக வேகமாக மக்கள் தொகை முன்னேறிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை தாண்டி அடுத்து பாருங்க அபோவ் 2 2 விட அதிகமா போச்சுன்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோடிங் மக்கள் தொகை வெடிச்சிருச்சு, சிதறிச்சு, அதிகமா போயிடுச்சு. நாட்டுல அப்ப மக்கள் தொகை பெருக்கும். இப்ப சைனா எப்படி நம்ம நம்பர் 1 அப்படின்னு சொல்றோம், நம்ம நம்பர் 2ன்னு சொல்றோம். அதுவே இப்போ கால்குலேஷன் பார்த்தோம்னா இந்தியா நம்பர் 1க்கு போயிருக்கலாம். ஆரம்ப காலகட்டத்துல சைனாவுல மக்கள் தொகை பெருக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்லி அங்க ஒன் சைல்டு பாலிசி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு குழந்தை தான் பெத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த எதிர்ப்பின் காரணமாக அதெல்லாம் பேக் அடிச்சாங்க. இப்ப இந்தியாவை பார்த்தோம்னா ஐ திங்க் நம்ம மேபி 2011ஓட சென்சஸ் கரெக்டா இருக்கு. அடுத்த சென்சஸ் 2021ல எடுத்திருக்கணும். டியூ டு கோவிட்ல அந்த சென்சஸ் ரிப்போர்ட் நமக்கு கிடைக்கப்பெறல. ஒருவேளை அந்த ரிப்போர்ட் கிடைச்சிருந்ததுன்னா சைனாவை நம்ம பிரேக் பண்ணோமா இல்லையா அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். தமிழ்நாட்டுல குறிப்பா இந்தியாவுல அது போன்ற பிரச்சனைகள் கிடையாது. ஒன் சைல்டு பாலிசின்னு கிடையாது. ஒரு குடும்பத்திற்கு ஒரு குழந்தை தான் பெத்துக்கணுங்கிறது எதுவும் இங்க நிர்பந்தம் கிடையாது. ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இது ஒரு தேர்வு வாரியத்துல கேட்கப்பட்ட கேள்வி. மக்கள் தொகை பெருக்கத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மக்கள் தொகை பெருக்கத்திற்கு காரணம் என்ன? அப்போ மக்கள் தொகை பெருக்கத்துக்கு காரணம் அறியாமையா, வேலையில்லா திண்டாட்டமா? அந்த ஆப்ஷன் பாருங்க ரொம்ப நெருடலா இருக்கும். வேலையில்லா திண்டாட்டம், அறியாமை, இல்லிட்ரசி எழுத்தறிவின்மை, அப்புறம் ஜாகிரபிக்கல் பயாலஜிக்கல் ரீசன் ஒன்று வைக்கிறாங்க. இந்தியா ஒரு மிதவெப்ப மண்டல நாடு அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்தியா மிதவெப்ப மண்டல நாடுங்கிறது முக்கியம், எல்லாமே காரணம் தான் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு. முக்கிய காரணம் அப்படின்னா பயாலஜிக்கல் ரீசன். இந்தியா ஒரு மித வெப்பமண்டல நாடு. இங்க கருத்தரிக்கும் சூழல் இருக்கு. அதனால நிறைய நம்ம வந்து மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஒரு முக்கிய மெஜாரிட்டியா அது ஒரு காரணமா இருக்குன்னு சொல்லி அது ஆசிரியர் தேர்வு வாரியத்தால கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு இது ஆன்சராகவே கொடுத்துருந்தாங்க. அப்ப அபோவ் 2 அப்படின்னாவே மக்கள் தொகை வெடிச்சிருச்சு, அதிகமா போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு சில 5 ஆண்டு திட்டங்கள் எல்லாம் தீட்டி, 5 ஆண்டு திட்டம் இப்ப கிடையாது. ஐ திங்க் 7 முடிஞ்சு போச்சு. அது இப்ப இருக்கிறது திட்ட கமிஷன் அப்படின்னு சொல்றோம். அதுல அப்ப பிரதமர் வந்து திட்ட கமிஷன் மூலியமாக அதை தடுக்கிறதுக்கு முன்னெடுப்புகளை செய்வாரு. அதுக்கு தகுந்தாற் போல திட்டங்களை தீட்டி ஆகணுங்க. 0 அப்படின்னு வருது growth ரேட். பர்த் ரேட்டு மைனஸ் டெத் ரேட்டு பிளஸ் ஆர் மைனஸ் எமிக்ரேஷன் மைக்ரேஷன்ல போட்டு ஆன்சர் 0 வந்துச்சுன்னா முன்னேற்றமே இல்லைங்க. முன்ன சென்சஸ்க்கும் இந்த சென்சஸ்க்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. இறந்தவர்களுக்கும் பிறந்தவர்களுக்கும் ஈக்குவல் ஆகி பேலன்ஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த லிஸ்ட்ல கொடுப்பாங்க. அப்ப இதுக்கு முதல்ல பல ஆண்டுகள்ல பல்வேறு விதமான சென்சஸ் ரிப்போர்ட் போயிட்டு இருக்கு. அந்த ரிப்போர்ட்ஸை பத்தின ஒரு சுருக்கம் இங்க கொடுத்திருக்கேன். குறிப்பா 2011 சென்சஸ் பொறுத்தவரையில சந்திரமௌலி அப்படின்னு சொல்றதான் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம் 2011க்கு. அவர் தலைமையில தான் சென்சஸ் பண்ணாங்க. அவரு தான் கமிஷனரா இருந்தாரு. அப்ப அந்த 2011 சென்சஸ்ல நீங்க நிறைய படிக்கணும். கேள்விகள் கேட்கலாம். அப்ப அதிகமா மக்கள் தொகை உள்ளது ஸ்டேட் எது, கம்மியா இருக்கிற ஸ்டேட் எது அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி தமிழகத்துக்குள்ள வந்து எந்த மாவட்டம் அதிகம், எந்த மாவட்டம் கம்மி அப்படின்னு சொல்லலாம். குரோத் ரேட் அதுல கேள்வி கேட்கலாம். அப்ப சென்சஸ் ரிப்போர்ட்டை இணையதளங்கள்ல நெட்ல டவுன்லோட் பண்ணிட்டு அந்த புள்ளி விவரங்கள்லாம் வச்சுக்கிட்டு நீங்க கேதர் பண்ணுங்க. எப்படி கேள்வியா கேட்கலாம். அந்த சென்சஸ் ரிப்போர்ட்ல நாட் ஒன்லி சென்சஸ் மட்டும் பார்க்கலாம். லிட்ரஸியும் பார்க்கணும். எழுத்தறிவையும் பார்க்கணும். அதிகமா எழுத்தறிவு கொண்டது, குறைவா எழுத்தறிவு கொண்டது. இந்தியாவுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். தமிழகத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்புறம் லைஃப் ஸ்பேன் வாழ்நாள் ஆயுட்காலம் இந்தியாவில் எப்படி இருக்கு, தமிழகத்தில் எப்படி இருக்கு. இது அப்படி அது மட்டும் விட்டுறக்கூடாதுங்க. இதை நீங்க இன்னொரு ஸ்டெப் மேல போயிட்டு ஆண் பெண் ரெண்டும் பிரிச்சும் பார்க்கணும். ஆணுக்கான குரோத் ரேட் எப்படி இருக்கு, சாரி லிட்ரஸி எப்படி இருக்கு, பெண் எப்படி இருக்கு, இந்த மாதிரி எல்லா கோணங்கள்லயும் அதை நீங்க அனலைஸ் பண்ணி ஒரு முடிவை நீங்க கையில வச்சாதான் இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் போட முடியும். அதை நம்ம கிளாஸ்ல இதெல்லாமே பிரீஃபா சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டேட்டா எடுத்து ஸ்டேட்டுக்கு பார்த்துருக்குறோம், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்துருக்குறோம், நான் சொல்ல லைஃப் ஸ்பேன் பார்த்துருக்கோம். அதே போல டென்சிட்டி அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு மக்கள் வசிக்கிறாங்க, அதுல அதிகமான டென்சிட்டி கொண்டது எது, கம்மியான டென்சிட்டி கொண்டது எது, இது போன்ற எல்லா விவரங்களையும் சேகரிங்க. இப்போ சென்சஸ் ரிப்போர்ட்ல ஒரு சின்ன ஒரு கணக்கை கால்குலேட் பண்ணுவோம். முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப செய்யறாங்கன்னா 1872ல 10 ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம சென்சஸை கால்குலேட் பண்ணணும். இருந்தாலும் 1872ல முதல் சென்சஸ், அப்புறம் பாருங்க 81ல கொண்டு வராங்க. இனி அப்படியே 10 வருஷத்துக்கு வருது. 81, 91, 901, 1911, 1971, 31, 41, 51, 61, 71, 81, 91, 2001, 2011 ஆக இதுவரைக்கும் 15 சென்சஸ் எடுத்திருக்காங்க.
இந்தியாவுல இதுவரை எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு பாத்தீங்கன்னா 15 சென்சஸ் எடுத்திருக்கோம். இதுல எப்படி சார் கேள்விகள் கேட்கலாம்? அது 2011 டெப்தா படிங்க, டெப்தா படிச்சுட்டு போங்க. இப்ப அப்படியே பாத்தீங்கன்னா இதுல 15 இயரை நான் போர்டுல உங்களுக்கு எழுதியிருக்கேன். இப்ப இப்படியே ஒரு கேள்வி கேட்கலாம். சுதந்திரத்திற்கு முன்பாக பிஃபோர் இண்டிபெண்டன்ட்ல எத்தனை சென்சஸ் போயிருக்கு? கவுண்ட் பண்ணி பாருங்க. 8 சென்சஸ் போயிருக்கும். 1947ல சுதந்திரம் அடையுது. அப்போ 41 இங்க ஒரு சென்சஸ் வருது. அப் டு 7 இங்க ஒரு 8 சென்சஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ட்ல போயிருக்கு. அப்ப ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட்ல எத்தனை வந்திருக்கு? 7 சென்சஸ் போயிருக்கு. இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம். அதே மாதிரியான சென்சஸ்ல 6வது சென்சஸ் பாருங்க 1921 சொல்றோம். இது என்ன அப்படின்னா கிரேட் டிவைடிங் இயர். மற்ற இயரை கம்பேர் பண்ற போது 1872ல ஆரம்பிச்சு 1911 வரையும் கம்பேர் பண்ணும்போது 1921ல சடனா அந்த மக்கள் தொகை பெருக்கம் அந்த growth ரேட் அதிகரிச்சிருக்கு. மத்த இயரை கம்பேர் 5 வருஷங்கள 50 வருடங்களை கம்பேர் பண்ணும்போது 50 ஆண்டுகள் டூரேஷன்ல இந்த வருஷம் மட்டும் மக்கள் தொகை திடீர்னு அதிகரிச்சிருக்கு. அதனால இதுக்கு பேரு கிரேட் டிவைடிங் இயர், பெரும் பிரிவினை ஆண்டு. இதெல்லாம் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் படிக்கிறவங்களுக்கு சிலபஸ்ல உண்டு. நமக்கு இது ஜஸ்ட் ஒரு எம்சிக்யூவா பார்த்துருப்போம். கிரேட் டிவைடிங் இயர், பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்றோம் 1921. அப்புறம் 31, 41, 51 வந்தீங்கன்னா அந்த growth ரேட் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. அது இயர் ஆஃப் ஸ்மால் டிவைடிங், சிறும் பிரிவினை. அப்ப பெரும் பிரிவினை ஆண்டு, சிறு பிரிவினை ஆண்டு அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அதை பார்த்தா growth rate 1.33 to 1.25. 1.32 to 1.5 டச் பண்ணல. ஃபாஸ்ட் ஜஸ்ட் அவ்வளவுதான். அந்த ரேஞ்சில் இருக்கு. சடனா இது இன்க்ரீஸ் ஆனது அந்த அந்த டிக்ரீஸ் இங்க காட்டியிருக்கு. அதனால அதை இயர் ஆஃப் ஸ்மால் டிவைடிங் அப்படின்னு சொல்றோம் 1951. மேலும் பாத்தீங்கன்னா 1961ல கிரேட்டர் தென் 2 அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்ப்ளோர் ஆயிடுச்சு, வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றோம். 2 விட அதிகமா growth rate கிடைச்சிருக்கு. அது மீண்டும் அதிகரிச்சிருக்கு 61. நீங்க 2011 பாத்தீங்கன்னா இன்னும் பீக்ல போயிருக்குங்க. 2011 சென்சஸ்லயே நம்ம எக்ஸ்ப்ளோரர் தான் இருக்கோம். இப்போ வந்த சென்சஸ் 2021ல கிடைக்க பெற்றிருந்தால் அதுவும் எக்ஸ்ப்ளோர் ரிப்போர்ட் தான் காட்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரியான தகவலை கண்டுபிடிச்சு பாருங்க. 2001 சென்சஸ் பாத்தீங்கன்னா 100 கோடி மக்கள் தொகையை தாண்டின வருஷம் அப்படின்னு சொல்லி அதை முன்னெடுத்து பார்க்க முடியுதுங்க. இதான் ஒட்டுமொத்தமா இன்னைக்கு நம்ம டெஸ்ட்ல ப்ரிப்பேர் பண்றதுக்கான கண்டென்ட். 3 கண்டென்ட், அதுல 2 ஃபுல் கண்டென்ட், 1 கண்டினியூவேஷன். ஹெல்த் எஜுகேஷன் கண்டினியூவேஷன்ல பண்றோம். அதே போல பீஸ் எஜுகேஷன், அமைதி கல்வி அப்படிங்கிறது ஒரு சின்ன டாபிக், முழுவதுமாக படிக்கிறோம். பாப்புலேஷன் எஜுகேஷன் ஒரு பிக் கண்டென்ட், அதை நிறைய ரீட் பண்ணிட்டு போங்க. ஸோ இதுதான் இன்னை ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. 2 days ப்ரிப்பரேஷன் அண்ட் தென் 10th அன்னைக்கு நம்ம எக்ஸாமை மீட் பண்ண போறோம். டெஸ்ட் பேட்ச் உள்ளவங்க நீங்களா தான் படிச்சுக்கணும் உங்க ஓன் மெட்டீரியல்ல. ஆன்லைன்ல ஜாயின் பண்ணவங்க ஸோ இந்த மெட்டீரியலை படிங்க. 1 hour 43 minutes 4 second கிளாஸஸை வெப்சைட்ல போய் பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு வாங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சார்ஜிஸ் அகாடமி தர்மபுரி. தேங்க்யூ டீச்சர்ஸ்.